ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோன்னா, ரிலீஸ் ஆகி 24 மணி நேரமே ஆன தமிழ் நடிகர் அஜித் சார் நடித்த விடாமுயற்சி படத்தை பற்றி பார்க்க போகிறோம். அந்த படம் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒன் டைம் பார்க்கலான்ற மாதிரி தான் இருந்துச்சு. சரின்ட்டு வெளியே வந்து எல்லாரோட ரிவ்யூவும் பார்த்தா ஒஸ்ட்டாக இருக்குது, கிரிட்டிக்ஸும் அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக போடல. ஆக்சுவலி எனக்கு தோணுன அளவு கூட போடல. அப்படி இருக்கும்போது நான் என்ன தான் ரிசர்ச் பண்ணிப்பேன்னா, இன்றைக்கி வந்து டே டூன்றனால நான் எல்லா ரிவ்யூவும் பார்த்துருப்பேன், மக்கள் என்ன சொல்கிறாங்கன்றதையும் பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் என் கருத்தை சொல்லணும். அதில் பார்த்தீங்கன்னா, இதை ஒரு படமாக பார்த்தீங்கன்னா, அஜித் சாருக்கான கண்டென்ட்டில் அது நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லோரும் சொல்லி. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு படம் வந்து இது ஒரு நார்மலைஸான படம்னா ஒரு தமிழ் ரசிகர்களாக அது சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு தெரில, பட் சினிமாக்காரங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ஹாலிவுட் படமாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஹாலிவுட் படத்தில் உள்ள குறைபாடுகளை நான் சொல்லி ஆகணும்ல. ஃபஸ்ட் ஹாஃபில் எமோஷ்னலி எதுவும் கனெக்ட் ஆகலை. ஃபஸ்ட் ஹாஃபில் அஜித் சாரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்போ பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர்வல் வரையும் அந்த ஒரு விஷயத்தை தொலைச்சிருவார், அதை தேடி அலையிற வரையும். அது ஓரளவு ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த ஒரு அரை மணி நேரம் தேடுவார்னு நினைக்கிறேன். அது வந்து ஓரளவு நல்லாவே த்ரில்லிங்காக காட்டியிருப்பாங்க, செம்மையாக போயிருக்கும். அப்படியே இன்டர்வல் விட்டு செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அந்த த்ரில்னஸ்ஸே குறைச்சிருவாங்க. த்ரில்னஸ்ஸே இருக்காது. நீ அதை தேடாமல் போ, எங்களை ஆள விட்றான்ற மாதிரி ஆக்கிரும். ஆனால் நீங்கள் அந்த இடத்துலையும் இந்த படத்தை பிரம்மாண்டமாக எப்போ பார்ப்பீங்கன்னா, இப்போ நான் வந்து அஜித் சாருக்கு சொம்பு தூக்கலை. இப்போ அஜித் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ரேசர். அப்படி இருக்கும்போது படம் ஃபுல்லாக அந்த கார் ஓட்டும்போது அதை வந்து ஒரு ஓட்ட தெரியாதவங்க ஓட்டுறதுக்கும் அதை ப்ரொஃபஷ்னலிஸ்ட்டாக ஓட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதே போல் அஜித் சாருக்கு அந்த ஹாலிவுட் லெவல் லுக் இருக்குது. அதுதான் இதில் போய் விஷாலையோ விஜயவோ நடிக்க வைக்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது, அஜித்தை நடிக்க வைக்கிறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. அது அஜித் ஃபேனாக பார்க்கக்கூடாது, நார்மலைஸான ஒரு இது படமாக பார்க்கணும். அதே போல் படம் ஃபுல்லாக கன் ஹேண்டலிங் வருது. அது வந்து அஜித் சார் வந்து ஏதோ பண்ணியிருக்காரு. அந்த கன் ஹேண்டலிங் பற்றி, அந்த கன் ஹேண்டலிங்காக திருச்சிக்கெலாம் ஏதோ போய் ஃபேன்ஸ்லாம் கொண்டாயில, அந்த மாதிரி நடக்குதுன்ற பட்சத்தில் நான் ஒரு வந்து சினிமா லவர். நான் வந்து இந்த பிப்ரவரி ஆரம்பித்தோடனே 3 ஹாலிவுட் படம், நான் 2 மலையாள படம், ஒரு 2 தமிழ் படம் பார்த்துட்டேன், பாரபட்சம் இல்லாமல் பார்த்துட்டேன். அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் எனக்கு மேக்கிங் தான் பெருசாக தெரியுதே தவிர்த்து அந்த செகண்ட் ஹாஃபில் விறுவிறுப்பு இல்லை. உண்மையிலே படம் வந்து ரொம்ப ரொம்ப சுமாரான படம் தான். ஆனால் மொக்கன்ற அளவுக்கு இல்லை, அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் கொஞ்சம் பார்க்குறவங்களாம் டெக்னிக்கலாக யோசித்து பார்க்க மாட்டாங்க. நான் டெக்னிக்கலாக யோசித்ததை பற்றி சொல்கிறேன். மற்றபடி படத்தில் என்டர்டெயின்மெண்ட்டு, ட்விஸ்ட் அண்ட் டான்ஸு எதுவுமே இல்லை. இந்த படத்துக்கு முக்கியமே அதான். சரி, நார்மலைஸான படமாக ஒரு பெரிய ஹீரோவை பில்டப் இல்லாமல் காட்டுறியா, அப்போ என்ன வேணும்? அந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டான்ஸு, ஒரு க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணும். அது வந்து ஒரு படத்தில் ஒரு அரை மணி நேரம் கழித்து அரை மணி நேரம் இருக்கும், அவ்வளோதான். அந்த இன்டர்வல் வரையும் இருக்கும். அதுக்கப்புறம் நீ காப்பாற்றாமல் போ, நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடும். வில்லன் குரூப்ஸுக்கு ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு பில்டப் தருவாங்க, அது உண்மையிலே நல்லாயிருக்கும். ஆனால் அந்த பில்டப் வந்து கடைசியில் இருக்காது. அதே போல் அஜித் வந்து ரைஸப் ஆகிற மாதிரியே காட்டுவாங்க. அது உண்மையிலே அஜித் லெவலுக்கு அது செட் ஆகலை, திரும்ப அமிங்கிடுவாங்க. மற்றபடி அதுதான், பொழுது போகலன்னு படத்துக்கு போகணுன்னு நினச்சா இந்த படத்துக்கு போகலாம், பொழுது போகும். ஐயோ அஜித் படம் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு நினச்சி போனால் அது வந்து ஆகாத படம் தான். அதனால் காசு சேவ் பண்ணுறதுனால சேவ் பண்ணி நீங்கள் ஓடிடியில் வந்த பிறகு கூட பார்த்துக்கலாம். அப்படி இல்லையா, தேட்டருக்கு போய் பார்க்கணுன்னா பார்க்குற மாதிரி படம் தான். ஏன்னா ஹாலிவுட் லெவலில் இருக்கும், இதுதான் உண்மை. தேங்க்யூ.